Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவில் கால்நடைத்துறை சார்பாக நடைபெற்ற 24வது நாய்கள் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் குறிஞ்சிவேல் வழங்க நாம் கேட்கலாம். குறிஞ்சிவேல், மேலும் விவரம். வணக்கம் சாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரெயின் பூங்காவில் கடந்த 24ஆம் தேதி மலர் கண்காட்சியுடன் கூடிய கோடை விழா தொடங்கியது. இந்த வருடம் 9 நாட்கள் கோடை விழா நடைபெறுவதாக சுற்றுலாத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து கோடை விழாவின் தினந்தோறும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதில் இன்று ஏழாவது நாள் கோடை விழாவில் கால்நடைத்துறை சார்பாக இன்று 24வது நாய்கள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் 12 வகைகளை சேர்ந்த மொத்தம் 52 நாய்கள் கலந்து கொண்டது. குறிப்பாக கோல்டன் ரிட்ரீவர், ஜெர்மன் ஷெப்பர்ட், கிரேடன், ராட்வீலர், டாபர்மேன், ரெயின் ஷெப்பர்ட், ஹஸ்கி, ராஜபாளையம் உள்ளிட்ட நாய்கள் கலந்து கொண்டது. மேலும் இந்த நாய்கள் கண்காட்சி 4 சுற்றுலா நடத்தப்பட்டது. இது நாய்களின் குணாதிசயங்கள், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல், பராமரிப்பு உள்ளிட்ட அடிப்படையில் சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்பட்டு கால்நடைத்துறை சார்பில் பரிசுகளும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. இதில் அனைத்து பிரிவுகளிலும் டாபர்மேன் என்ற நாய் முதலிடம் பரிசு தட்டி சென்றது குறிப்பிடத்தக்கது. ஷாம். சொல்லக்கூடிய அனைத்து கண்காட்சிகளை காணும்படி கொடைக்கானலில் கால்நடைத்துறை சார்பாக நடைபெற்ற 24வது நாய்கள் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் குறிஞ்சிவேல் வழங்க நாம் கேட்டோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல். Taste the Daily.